ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கோகுல். இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நேற்று வந்து நம்ம ஆர்எஸோட ஃபுல் ரிவ்யூ போட்டிருந்தோம். நாம ஒரே ரிவ்யூவாகவே போட்டுட்ருக்கோம். அடுத்து நம்ம வ்ளாக்ஸாகவே போடுவோம். ஒரு 155cc மான்ஸ்டர்னே சொல்லலாம். அதை மாதிரி கேர்ள்ஸுக்கும் வந்து சரியான ஒரு பிடிச்ச பைக் அப்படின்னு டிக்டாக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 155cc அந்த மான்ஸ்டர்ன்னு சொல்லி அதோட கேர்ள்ஸுக்கு அந்த கண் வடிவாக இருக்கும், அது வடிவாக இருக்கும், இது வடிவாக இருக்கும்னு சொல்லியே அந்த பைக்கை பாப்புலர் ஆக்கி விட்டாங்க. உங்களோட கண்ணுக்கு முன்னால் இந்த உங்களுக்கு MT-15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பக்கத்தில் MT-15 நிற்கிது. நம்ம வந்து இந்த பைக்கை பார்க்கவே வெளியிலேருந்து பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது. அதோட ஓட இன்னும் நல்லாவே இருந்து நான் இந்த பைக் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்கிட்ட ஓடிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு நேக்கட்டில் வந்து சரியான ஒரு டியூக்கெல்லாம் வந்து நேக்கட்லேயே வந்து சரியான ஒரு ஸ்கிட்டான பைக் வந்து இது அந்த பிடிக்கும்போது கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது பைக்கை பார்க்க. ஓகே, ஒரு அவுட் வீடியோ ஒன்று பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அவுட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணை பார்த்தா என்னென்னு சொல்கிற கதைக்க வார்த்தையே வருதில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு லைட் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படி ஒரு வடிவாக இருக்குது. ஓகே, முன்னுக்கு இருந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் LED ஹெட்டுமாக தான் டிம்முமாக தான். அது ஒரு ஹெட்லேம்பாக இருந்தாலும் நல்ல ஒரு பவராக இருக்குது, விசிபிலிட்டியாக இருக்குது. இது வந்து இந்த லைட்டை வந்து ஓனர் வந்து மோடிஃபிகேஷன் பண்ணியிருக்கு. அது வந்து தனி ஒயிட் தான் வரும். அதில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் வந்து MT-ல வந்து ஒரிஜினலாகவே வார இண்டிகேட்டர்ஸ். இது வந்து தான் ஹெலஜன். இதுதான் MT-15க்கு ஒரிஜினலாகவே இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் வரும். மற்றபடி நார்மல் கண்ணாடி இப்படி தான் வரும். கண்ணாடி வரங்கியும் வராது. அதுக்கப்புறம் பார்க்க போகணும்னு சொன்னால் பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் 155cc சிங்கிள் சிலிண்டர். ஒரு என்னென்னு சொல்கிறது, ரேடியேட்டர் வந்து ஒரு டீப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு என்ன எனக்கு இந்த பைக்கில் ஒரு இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் சின்னனாகவே இருக்குது. பார்க்க ஒரு என்னென்னு சொல்கிறது, குட்டி ரேடியேட்டர் மாதிரி இருக்குது. அதுவும் வடிவாக தான் இருக்குது. ஆனால் இந்த சிசிக்கு இந்த ரேடியேட்டர் வந்து போதுமானது. நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பிரேக்கிங் வந்து சிங்கிள் சேனல் ABS. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ABS, பேக்கில் ABS இல்லை. ABSன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நார்மலாக சொல்லியிருக்கேன்னு பாருங்க. இந்த இதில் ரிங் இருக்குது. இதுதான் ABS ரிங் சென்ஸ் பண்ணி கொடுக்குறது. சிங்கிள் சேனல் சிங்கிள் ABS. இந்த பேக் வீலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ABS இருக்காது. இதான் வந்து சிங்கிள் ABS. இது டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்ல போனால் 12 லிட்டர். இதுக்கு வந்து ஃபியூவல் இன்ஜெக்டர். இது வந்து ஒரு 155க்கு மேலவே நல்லா ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக். இதை வந்து பார்த்தோம்னு சொன்னால் வேறு சீட்டெல்லாம் வந்து ரைடருக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். லோங்கெல்லாம் வந்து நல்லா கொண்டு போகலாம். பின்னுக்கு இருக்கிற ஆள் வந்து அசையவே இயலாதுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இருக்காது வந்து அசைஞ்சா படம் முடிஞ்சு அப்படியே ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்து நல்லாவே இருக்குது பைக். ஒரு என்னென்ன சொல்கிறது, ஒரு குட்டியாகவே இருக்குது பைக். வந்து செம குட்டியாக இருக்குது. பார்க்க ஒரு நார்மலாகவே க்யூட்டாக இருக்குது பைக்கை பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் ரேடியேட்டர் பற்றி சொல்லணும்னு சொன்னால், ரேடியேட்டருக்கு வந்து இவங்க ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்கலாம். கார்டு கொடுக்காதனால வந்து என்ன இஷ்யூ வரும்னு சொன்னால், இதில் வந்து ரோட்டில் எல்லாம் மழை காலம் வரும்போது சேறுப்படும் போது இதில் வந்து பட்டுதுன்னு சொன்னால் சேறுகளெல்லாம் போய் அடைச்சிதுண்டா அதுக்கப்புறம் ரேடியேட்டர் ப்ராப்ளம் கொடுக்க வலிக்கிட்டுரும். இதுக்கு ஒரு கார்டு ஒன்று இருந்ததுன்னா அந்த சேரெல்லாம் போய் மண்ணில் பட்டுரும். அதுக்கு ஒரு கார்டு ஒன்று வழியாக கொடுத்துருக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ். இது வந்து ஓனர் வாங்கி போட்டினது. இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியானது. நானும் இது பார்த்துருக்கேன். இதுதான் வந்து நம்மளோட இன்னஸ்லையும் போட்டியிருக்கோம். அவர் பின்னால் போட்டிருக்கு. வேறு இதில் வந்து சொல்ல போனோம்னு சொன்னால், இந்த எலோவில் வந்து ஒரிஜினலாகவே ஒரு ஒரேஞ்ச் கலரில் தான் வரும். ஆனால் ஓனர் வந்து இதை பெயிண்ட் பண்ணி மாற்றிருக்கிறார். விளங்கும்னு நினைக்கிறேன். சுவிட்சில் பார்க்கும்போது ஒன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, ஸ்டார்ட் இருக்குது. இதில் ஹெட் பீம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ட்ரிஸ்ட் வந்து உங்களுக்கு விளங்கணும், ஹோன் வந்து எல்லா பைக்லேயுமே வந்து கீழே தான் இருக்கும். இதில் வந்து மட்டும் நடுவில் இருக்குது ஹோன். இதுக்கு சிக்னல் வந்து கீழே இருக்குது. உங்களுக்கு பார்க்க விளங்கும்னு நினைக்கிறேன்.
கோன் வந்து நடுவில் இருக்குது. இது வந்து என்னென்னு சொல்கிறேன், வேறு பைக்குகள் ஓடி பழகிட்டு இந்த பைக்கை ஹேண்டில் பண்ணும்போது கோன் அடிக்க போகும்போது நம்ம மாறி சிக்னலை போட்டுறோம், சிக்னல் அடிக்க போகும்போது மாறி கோனை போட்டுடுறோம். அப்படி மாறி மாறி நான் இப்போ வரும்போதே நான் அவதானிக்கிறேன் அந்த விஷயத்தை. இது ஒரு ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் வேறு பைக் ஓடி பழகினாக்கள் இது ஓடுறதுக்கு வந்து ஒரு 5-6 நாளைக்கு பழகினா தான் இது வந்து கைக்குள்ளே வரும். நல்ல ஒரு நேக்கட் பைக், ஒரு இருக்கும்போதே ஒரு குட்டியாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி. அப்படி இதை வச்சுக்கொண்டு எவ்வளோ லாங்குமே அடிக்கலாம். மற்ற பைக்கும் வந்து சரியான ஒரு சாஃப்ட். ஒரு 4-5 யோசிச்சிருக்கேன். இன்றைக்கு தான் நான் அந்த MT-15 ஓடி இருக்கேன் MT-15. ஆனால் இவ்வளோ லாங்க்கு வந்து இன்றைக்கு தான் ஓடி இருக்கேன். ஒரு பெட்ரோலும் வந்து ஒரு நல்ல எக்கானமியில் வேலை செய்யுது. பிரேக் லைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து அவர் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். இது வந்து அடிபட்டுட்டு நினைக்கிறேன், அது அப்படி பண்ணி கொண்டிருக்கு. இதில் வந்து ஒரு குட்டி மக்காட்டை ஒன்று வரும். அந்த மக்காட்டை ஓனர் வந்து கலட்டிட்டார். இதில் R15ன்னு சொல்லி தனி இதுக்குள்ளே ஒரு மக்காட் ஒன்று வரும். அது பூட்டாட்டி வந்து செயின் வீல் செட்லேருந்து எல்லா இடத்துலையும் சேராக தான் இருக்கும். இந்த சைலன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனர் வந்து ஒரு ஆணி எக்ஸ்ட்ராவாக வச்சு இதை வந்து லோங்கில் பூட்டி வச்சுருக்கார். இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் வந்து இந்த படன்னு அடிக்குது. அதுவும் ஒரு நல்ல ஒரு சவுண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கேட்குது. இது வந்து தள்ளி பூட்டி வச்சிருக்கனால அப்படி ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. ஒரு நல்ல ஒரு சவுண்டாகவும் இருக்குது, கேட்கக்கூடிய மாதிரியும். இப்போ பார்த்தோம்னு சொல்ல போனால் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க பின்னால். இதுக்கும் வந்து டெலஸ்கோப்பிங் தான், முன்னுக்கும் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, அதில் சொன்ன மாதிரி தான், அரசில் சொன்ன மாதிரி தான், போத்திட்டு படுத்துட்டு போத்துனானே எல்லாம் உண்டு தான். இதில் பார்த்தீங்கன்னு சொல்ல போனால் நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி கிலோமீட்டர். இதில் வந்து கியர் இண்டிகேட்டர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கியரை போட்டோம்னு சொன்னால் விழும். இதில் இந்த கியர் போட வலிக்கிறது லேக் ஆகுது, கியர் விழும். கியர் இண்டிகேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல். இது வந்து RPM. பைக் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஓடி வரும்போது நான் இதை சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னு சொல்ல போனால் என்னென்னு சொல்கிறது, இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் பாருங்கள், இப்படித்தான் இருக்கும். சிங்கிள் லைட்டாக நல்ல ஒரு விசிபிலிட்டியாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னு சொல்ல போனால் RC200 தான் நல்ல ஒரு ப்ரைஸ் கையில் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக வந்து MT-15ன்ற விலை வந்து RCக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோத்துக்கு இந்த 155cc என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை. எல்லாருமே RC கொடுத்துட்டு MT-15 நின்றா சொல்லுங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி அப்படி இப்படின்ட்டு தொடங்கிட்டாங்க. நான் யோசிச்சேன், என்னடா இந்த 155cc என்ன இருக்குன்னு சொல்லி. இது லுக் தான் மெயின். எல்லாரும் விரும்பி எடுக்கிறது வந்து இந்த கண்ணுக்காக. இந்த கண்ணில் அப்படி என்ன இருக்குன்றே தெரியலை. நீங்களும் பாருங்கள் இந்த கண்ணில் என்ன இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது பைக். இதில் வந்து ஜமஹா சிம்பிள் வருது, இதுக்கு மேலே ஒரு ரெட் புல்லுண்டு அடிச்சிருக்கு. வேறு சொல்ல போனால் கீ வந்து ஒரு கீழே டேங்குக்கு முன்னுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஹெட்டுகளுக்கு கொடுக்கல. இதுவும் ஒரு நல்லா இருக்குது பார்க்கவே. வேறு பார்த்தீங்கன்னு சொல்ல போனால் இதுதான் இதோட ஒரிஜினல் அண்டபில்லியே. இதுவும் நார்மலாக கேஷுவலாக நல்லா இருக்குது. இந்த அண்டபில்லி மாற்றினா இன்னும் இதுக்கு இந்த பைக்குக்கு ஒரு லுக் கொண்டு எடுத்து கொடுக்கும். உண்மையிலே ஒரு க்யூட்டாக இருக்குது பைக். சொல்ல போனால் ஒரு நோடி போகும்போது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது. நான் யோசிக்கிறேன், நான் நார்மலாக ரோட்டில் போகும்போது நம்ம என்ன சோடி போகும்போது யோசிப்பேன், என்னடா ஒரு பவரும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். சடனாக பவர் இல்லை, ஆனால் லாங்குண்டு ஓட வலிக்கிட்டால் ஓரளவுக்கு புஷ் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, 200க்கும் 155க்கும் 200 வந்து 130 ஓடுறதுக்கும் இதே வந்து ஒரு 155cc வந்து ஒரு 120 ஓடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 200cc வந்து அது வந்து ஒரு அசால்ட்டாக ஓடும். இப்போ NS நான் சொல்லுவோம் லாங் அடிக்கிறேன்டா அசால்ட்டாக ஒரு 125 130 அப்படிக்கிட்ட போவேன்.
அப்படி பார்க்க போனால் ஒரு 155cc இது ஒரு 120 ஓடும்போது என்ஜின் வந்து ஒரு சரியாக ட்ரெஷ் பண்ணி தான் ஓட வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. ஆனாலும் அந்த ட்ரெஷ் வந்து தெரியலை, ஏன்னா என்ஜின் வந்து சரியான சாஃப்டான என்ஜின் அப்படின்னு சொல்லும்போது பைக் வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜின். இந்த சாஃப்டான் யமஹான்னு சொல்ல போனாலே எல்லாருக்கும் சாஃப்ட் தான். அந்த விஷயம் வந்து இந்த பைக்குக்கு நல்லாவே சூட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல போனால் இது வந்து பைக்கோடைய வர்றது தான், ஒரிஜினலாகவே இது இப்படியே வரும். நல்ல ஒரு செட்டப். இப்போ விழுந்ததுன்னு சொல்ல போனால் கவலியில் படுறதுக்கு மேலே இந்த கம்பியில் பட்டுரும். நல்ல செட்டப். இதில் வந்து ஒரிஜினலாகவே வர்றதில்லை, இது வந்து மோடிஃபைட் பண்ணியிருக்கிறார் இந்த பைக்கோட ஓனர். இந்த பைக்கோட ஓனர் வந்து இந்த ஃப்ரெண்ட் தான். அவர் டைம் வந்து இன்றைக்கு நான் வந்து இப்போ ரிவ்யூ வந்து எடுக்க போகிறேன், இந்த பைக் வேணும்னு கேட்க உடனே தந்தவர் என்ற பைக்கை கொண்டு விட்டுட்டு இந்த பைக்கை எடுத்துகிட்டு வந்தேன் நான். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது லுக் சொல்ல போனால். நீங்களே பாருங்கள். என்ன இந்த பைக்கில் இன்னும் கொஞ்சம் எல்இடி சிக்னல்ஸ் கொடுத்துருந்தாங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவர் வந்து பின்னுக்கு நார்மல் சிக்னலை கலட்டி போட்டு தான் இந்த ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி போட்டுருக்கு. இது வந்து கிடக்கு, இது வந்து ஒரு 4500 இன்னும் சம்திங் அப்படி தான் இந்த ரேட். இந்த சிக்னல் வழியாக பார்த்துக்கணும், மோடிஃபைட் சிக்னல். பைக் வந்து சும்மா தரமாக நிற்கிது. மற்ற வந்து நம்ம ரேடியேட்டர் கூலண்ட் குறைஞ்சிட்டுண்டா இந்த இதெல்லாம் வந்து ரேடியேட்டரை கலட்டி போட்டு மூடியை கலட்டி போட்டு கூலண்ட் ஊற்றணும். அந்த இதுதான் இது. குட்டியாக க்யூட்டாக இருக்குது உண்மையிலே. மற்ற குவாலிட்டிஸ்ன்னு சொல்ல போனால் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் என்ன இது வந்து ஒரு ஒட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது வந்து என்னென்னு சொல்கிறது, எல்லா பக்கத்துலேயுமே இருக்கும். இது வந்து அவங்க எஸ்எஸ்சி ஜாயின் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். இது R15க்கும் இருக்கும், MT-15க்கும் இருக்கும். ஒருக்கா எல்லாம் என் ஃப்ரெண்ட்ற பைக்கை பார்த்துட்டு நான் யோசிச்சான் ஒருவேளை ஆக்சிடென்ட் பட்ட பைக் தானோ செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி. இல்லை, இது வந்து ஒரிஜினலாகவே இப்படி தான் வருது. பாருங்க வழியாக இருக்கா, ரெண்டு பக்கமுமே இருக்குது செஸ்ஸியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கை நான் ஓடி ஷார்ட் வீடியோஸ் ஒன்றில் போடுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பைக் வந்து வேறு ஆர்ஆருக்கு சூட் ஆகும்னு சொல்ல போனேன்டா ஒரு நேக்கட்டில் வந்து ஒரு 155cc எனக்கு போதும், ஒரு 125 ஒரு 130 ஒன்றா காணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் வேணும். நீங்கள் வந்து சிங்கிளாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க, நல்ல ஒரு மைலேஜும் தேவைன்னு யோசிச்சிங்களா இருந்தால் இந்த பைக்கை வந்து நீங்கள் கட்டாயம் எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு பைக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன வாங்கின உடனே வந்து இந்த இதில் வந்து மக்காட்டை போட்டுருங்க. இந்த என்னென்னு சொல்லாட்டி மழை காலத்தில் வந்து சுரியாதான் இருக்கும். என்ன ஒரு எனக்கு ஒரு குறைண்ட மாதிரி தோணுது. முன்னுக்கு ஏபிஎஸ் கொடுத்தவங்க பின்னுக்கும் கொடுத்துருக்கலாம். ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாகவே போயிட்டு இப்போ வந்து அப்டேட்டில் கொடுத்துட்டாங்க. ஓகே, முதல் கொடுத்துருக்கலாம், கொடுத்த டைமே. அப்டேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்படி தானே எல்லா பைக்கா காம்பினேஷனுமே செய்கிறது. BS4 BS3ன்னு சொல்லி குறைச்சி கொடுத்துட்டு ஒவ்வொன்றே அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுக்குறது. ஸ்ரீலங்காவில் பொறுத்தவரையில் MT-15 வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் தெரியும் தானே இப்போதைய சிச்சுவேஷனுக்கு பைக்குகள் இறங்குற இல்லை ஃபாரின்லேருந்து. அதால் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது டுவல் சேனல் ஏபிஎஸ்ஸில். அப் டவுன் ஃபோர்க்கு வந்து USD ஃபோர்க்குள்ளேயே வந்துட்டு அவ்வளோத்துக்கு இருக்குது. ஸ்ரீலங்காவுக்கு இறங்கிச்சின்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் விலையெல்லாம் வந்து ஒரு 11 lakhs வரும்னு, 11க்கு மேலே தான் வரும். ஏண்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 வரும், 13 லட்சத்துக்கிட்ட வரும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுண்டா இந்த பைக் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் எடுங்க. ஒரு நல்ல ஒரு நேக்கட்ஸ் பைக் 155cc ஒரு நல்ல ஒரு பைக்குன்னு நான் நல்ல ஒரு நேக்கட் பைக். முதுகும் நோகாது, ஒன்றும் நோகாது. அதை மாதிரி பெட்ரோலும் வந்து வேறு லெவலில் வேலை செய்யுது. எடுக்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 20ல் போராக்கள் வந்து எடுக்கலாம். இது ஓகே, ஒரு A level படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த பைக் எடுக்கலாம். இது ஒரு நல்ல பைக். ஓகே, இதோட வந்து இந்த MT-15 வீடியோவை முடிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட வீடியோஸ் வந்து
ஓரளவுக்கு பார்க்குறீங்க. பார்க்குறாக்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நிறைய வியூவர்ஸ் வருது, அதுக்கேற்ற லைக்ஸும் கமெண்ட்ஸும் காணையில், அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.